செவ்வாழையில் வைட்டமின் சி, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் அடங்கியிருப்பதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கின்றன. இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் 1 அல்லது 2 பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த அளவையும் புதிய இரத்தத்தையும் உற்பத்தி செய்ய பெரிதும் உதவுகின்றது. நெஞ்செரிச்சல் உள்ளவர்கள் சுமார் 1 மாதம் வரை தொடர்ந்து செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். செவ்வாழை பழத்தில் ஏராளமான நன்மைகளும் பல நோய் தீர்க்கும் மருத்துவ தன்மையும் உள்ளது. தினமும் 100 கிராம் செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் கண் கோளாறுகள் ஏற்படுவதில்லை. இந்த பழத்தில் நியூட்டின், பீட்டா கரோட்டின், வைட்டமின் ஏ உள்ளதால் மாலைக்கண் நோய், கண் எரிச்சல், கண் வலி, கண்களில் உள்ளடுக்குகளில் உள்ள தசைகள் பிரச்சனை உள்ளிட்ட பார்வை குறைபாடுகளை நெருங்க விடுவதில்லை. 48 நாட்களுக்கு செவ்வாழையை சாப்பிட்டு வருபவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்புகள் பலப்பட்டு ஆண்மை கோளாறு சீராகும். ஒரு நாளைக்கு 2 செவ்வாழையை அரை டீஸ்பூன் தேனுடன் 48 நாள் இரவில் சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு நரம்புகள் பலப்பெற்று ஆண்மை கோளாறுகள் நீங்கிவிடும். பெண்கள் செவ்வாழை சாப்பிட்டால் கர்ப்பப்பை பலப்படும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் B6 கருவுறுதலின் விகிதத்தை அதிகரிக்கச் செய்வதுடன் கருமுட்டைகள் சிதையாமலும் பாதுகாக்கின்றன. எனவே குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் தினமும் 1 செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் 40 நாட்களுக்குள் கருத்தரிக்க வாய்ப்புள்ளது. தினம்தோறும் செவ்வாழை சாப்பிடுவதால் உடலுக்கு சத்துக்களில் 60% பெறலாம். செவ்வாழை ஜீரணமாக 7 மணி நேரம் ஆகும். சர்க்கரை நோயாளிகள் செவ்வாழை பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அது நோயை நிர்வகிக்க உதவலாம். இது குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டிருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. குறைந்த கிளைசெமிக் உணவுகள் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கச் செய்யக்கூடியவை. எனவே செவ்வாழை சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை தரக்கூடியவையாக உள்ளதாகவும் இந்த பழங்கள் அமிலேஸ் மற்றும் குளுக்கோசிடேஸின் செயல்பாட்டை தடுப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. அதேபோல் வைட்டமின் சி நோய் தொற்றின் அபாயத்தை குறைக்கச் செய்வதாகவும் ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. செவ்வாழை தோலின் நன்மைகள். இந்த செவ்வாழையின் தோலில் அதிக சத்துக்கள் உள்ளன. எனவே இந்த தோலை கீழே வீசிவிடாமல் அதை மிக்சியில் அரைத்து முகத்திற்கு தடவி வரலாம். இதனால் முகப்பொலிவு பெறுவதுடன் குளிர்ச்சியாகவும் இருக்கும். பருக்கள், மரு உள்ளிட்டவை நெருங்காது. அல்லது இந்த தோலை சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து முகத்தில் வைத்து லேசாக மசாஜ் செய்யலாம். இந்த தோலில் உள்ள வைட்டமின்கள் ஏ, பி, சி மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ட்கள் நிறைந்து பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்கக்கூடியவை. எனவே கண்களின் மீது இந்த தோல் அல்லது செவ்வாழை பழத்தை சிறிது வெட்டி வைக்கலாம். இதனால் கண்களுக்கு குளிர்ச்சி பெறும். கண்ணில் நீர் வடிவது நின்றுவிடும். செவ்வாழை அதிகமாக சாப்பிட்டால் ஏற்படும் பிரச்சனைகள். செவ்வாழை அதிகமாக உட்கொள்வதால் வாந்தி, வீக்கம், வாய்வு குமட்டல் போன்றவை ஏற்படலாம். எனவே செவ்வாழை சாப்பிடும் போது ஏதாவது பாதகமான எதிர்விளைவுகளை நீங்கள் சந்தித்தால் அதை உட்கொள்வதை நிறுத்திவிடலாம். மருத்துவர்களின் ஆலோசனை பெறலாம். 2022இல் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் வாழைப்பழங்களை உட்கொள்வது சில சமயம் அசாதாரணமான நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் வாழைப்பழத்தில் ஒவ்வாமை ஏற்படலாம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.